வணக்கம் மக்களே. டே 6 வந்து யோகா செஷனோட ஸ்டார்ட் ஆச்சு. ஆ லைவ் கிளாஸஸ்ல மொபைல்லேருந்து கனெக்ட் பண்றதுனால, அந்த ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அண்ட் அவங்க குடுக்குற ஒர்க் அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண கஷ்டமா இருந்தது. ஸோ ஃபோன் வந்து மிரரிங் பண்ணி பெரிய ஸ்க்ரீன்ல மானிட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஆனா ஃபோன் கனெக்ட் பண்ணாலும் அதில வந்து லேண்ட்ஸ்கேப்ல வரல. ஒன்லி போர்ட்ரெய்ட்ல இருந்தது. ஸோ அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஆ டேப்ல இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தோம். ஆனா அது ரொம்ப லேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இந்த கிளாஸ் இப்படியே மொபைல்லேயே கன்டின்யூ பண்ணலான்னு பண்ணிட்டோம். ஆ Zoomல தான் லைவ் செஷன்ஸ கனெக்ட் பண்றாங்க. ஆனா அந்த Zoom லிங்க் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஜுகாடு இருக்கான்னு பார்க்கணும். டே 6 அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலா சன்னா தோசை, அப்புறம் டொமேட்டோ சட்னி, அ அப்புறம் சாலட் இதெல்லாம் சாப்பிட்டுருந்தோம். லஞ்சுக்கு பிட்டர் கார்ட் பொரியல். இன்ஃபேக்ட் பிட்டர் கார்ட் பொரியல் வந்து ஒய்ஃப்க்கு அவ்வளவா பிடிக்காது. ஜெனரலா பிட்டர் கார்ட் பிடிக்காது. ஆனா குக் வந்து வேற மாரி ஸ்டைல்ல செஞ்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு கசப்பு தெரியல. ஸோ அது 2 பேரும் சாப்பிட்டோம். அ அப்புறம் வந்து கேபேஜ், அ பட்டாணி. ஆக்சுவலா பட்டாணி வந்து இப்போ சீசன் பெங்களூர்ல ரொம்ப கம்மியான ரேட் கிடைக்குது. ஸோ அதனால பட்டாணி அ அ நெறைய வாங்கியிருந்தோம். அதில மறுபடியும் ஒரு பொரியல் செஞ்சு அதுவும் சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலா சண்டே வந்து என்னோட ஒய்ஃப் பர்த்டே இருந்தது. ஸோ பக்கத்தில ஒரு ரிசார்ட்ல ஸ்டேகேஷன் புக் பண்ணியிருந்தேன். ஆ ஸோ ஸ்டேகேஷன் போறோம், டயட் எப்படி ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு என்னோட நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட டிப்ஸ் கேட்டிருந்தேன். அவங்க வந்து இந்த சாட்டேட் வெஜ்ஜீஸ், கிரில்ட் ஐட்டம்ஸு, சூப்பு இந்த மாரி சாப்பிட்டு மெயினா கார்ப்ஸ் இன்டேக் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈவினிங் அந்த ரெசார்ட்ல ஹை டீக்கு, சில்லி பஜ்ஜி வித் பீனட் சட்னி, கோலி சோடா, பேல் பூரி, மசாலா பன்னு இந்த மாரி சில ஐட்டங்கள். அப்புறம் டீ, காஃபி, கிரீன் டீ, பிளாக் டீலாம் வச்சிருந்தாங்க. கோச் அதாவது நியூட்ரிஷனிஸ்ட் சொன்னத ஒரு நிமிஷம் நெனச்சு பார்த்தோம். அப்புறம் இப்ப ரீசென்ட்டா ஒரு 1 வீக் முன்னாடி ரெசல்யூஷன் எடுத்து, நோ கிரைன் டயட் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணோமே அது முக்கியமா? இல்ல நம்ம பே பண்ணி வந்து கிடைக்கிற இந்த ஐட்டம்ஸ் முக்கியமா? அப்படின்னு யோசிக்கிறப்போ, கிளியர் வின்னர் வந்து அந்த ஐட்டம்ஸ் தான். அ புரியுது. போன வாரம் தானடா ஸ்டார்ட் பண்ண. அதுக்குள்ள இப்படி டெம்ப்ட் ஆகி மாறிட்டியேடா! அப்படின்னு யோசிக்கிறது புரியுது. ஆனா அது போன வாரம் அப்படின்னு சொல்லிட்டு மனச தேத்திட்டு, இறங்கி ஃபுல் கட்டு கட்டிட்டோம். அ அப்புறம் நைட் டின்னருக்கு கரெக்ட்டா நியூட்ரிஷன் சொன்ன மாரி 2 சூப் ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு சூப்பு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டார்டர் பிரெட்ஸு, பன்னீர் கிரேவி, மிக்ஸ் வெஜ் கிரேவி, அ அப்புறம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு ஒரு புடி பிடிச்சிட்டு, கடைசியில ஒரு டெலிஷியஸான ஒரு கர்ட் ரைஸோட டின்னர் முடிச்சாச்சு. அ என்ன சொல்லி மனச தேத்திக்கிட்டேன்னா, ஓகே. இப்ப எப்படியும் இந்த டயட் வந்து மிட் ஆஃப் த வீக்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஐ திங்க் Thursday ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ அ கோயிங் ஃபார்வர்ட் மிட் வீக்ல வந்து டயட் மாத்தணும் அப்படின்னா கஷ்டமாயிடும். ஸோ இப்போ வந்து அ மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, கரெக்ட்டா சண்டேயோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு நெக்ஸ்ட் டயட் பிளான மாத்திட்டு, அதுக்கான கிராசரிஸ்லாம் ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களே எங்க மனச தேத்திக்கிட்டோம். ஆனா போனது ஒரு அட்வென்ச்சர் ரிசார்ட்ங்கிறதுனால நடக்கிறது, ஏறுறது, தாவுறது, குதிக்கிறது அப்படின்னு நெறைய நடக்க வேண்டியது இருந்தது. அதில ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் 10K ஸ்டெப்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா சாப்பிட்டத இப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு மறுபடியும் மனச தேத்திக்கிட்டேன். ஸோ அ சண்டே அன்னைக்கு லைவ் செஷன்ஸ் எதுவும் கிடையாது. அ நாங்க ரிசார்ட்ல இருந்ததுனால, அ மார்னிங் சண்டே பிரேக்ஃபாஸ்ட் புஃபே. அ புஃபே நீங்க கேட்கவே வேணாம். என்னென்ன ஐட்டம் இருந்திருக்கும். லைக் கவுண்டர்ல தோசை, பூரி, வடை, அ அப்படின்னு ஒரு சில பல ஐட்டங்கள். அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்ல இட்லி, பொங்கல், கேசரி பாத் இப்படின்னு பல ஐட்டங்கள். எல்லாத்துலயும் இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் புடிய பிடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் தோ வி வர் பிட் டயர்ட் குக் பண்ணி சாப்பிட்டோம். அ என்னென்ன ரிச் கார்ட்ல வந்து பொரியல், அப்புறம் ஹாஃப் பாயில்ட் எக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம். அ நைட்டு மறுபடியும் கொஞ்சம் அந்த காலா சன்னா தோசை பேட்டர் பாக்கி இருந்தது. அதில தோசை, அப்புறம் வந்து பன்னீர் சாட்டே பண்ணி சாப்பிட்டோம். ஸோ பேக் டு த கிரைண்ட் கைஸ். நாளையிலேருந்து மறுபடியும் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் டயட் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.